ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தொக்கு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தொக்கு வெரைட்டிஸ் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா நான் தொக்குக்கு தனியாக பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோலையும் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொக்கு என்னென்னா கொத்தமல்லி தொக்கு தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை மாதிரியே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொத்தமல்லியிலையும் இருக்குது. கொத்தமல்லி ஒரு வேளை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் யாருமே கொத்தமல்லி பிடிக்காதுன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தொக்கை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சுட சுட ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொத்தமல்லி வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கட்டுலாம் இல்லை, ரொம்ப பெரிய கட்டு. இந்த 3 கட்டுமே சேர்த்தா எப்படியும் 1/2 கிலோவுக்கு மேலே தான் வரும். நான் வந்து 1/2 கிலோ கணக்குக்கு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும், ஆனால் இதை வதக்க பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாயிரும். ஸோ இவ்வளோ இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் வதக்கிறதுக்காக. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம வதக்கிக்கலாம். இது வதக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா விடும். தண்ணியெலாம் கொஞ்சம் இஞ்சிற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருந்தது எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு பாருங்க. அவ்வளோ நிறையா இருந்துச்சு, பேன் நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா கால்வாசி கூட இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா தொக்கு வந்து ரொம்ப கம்மியாக வரும். கொத்தமல்லியை நீங்கள் வதக்காமையே கூட அரைக்கலாம். ஏன் நான் வதக்கி அரைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினாலாம் நிறைய தண்டு இருக்கும். ஸோ வந்து சரியாக அரைப்பட்டு வராது. நீங்கள் வதக்கிட்டு அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து பச்சையாக அரைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு பவுலில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த புளியை சுடுதண்ணியில் ஆட் பண்ணிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. புளி நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும். நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வச்சா கூட ஓகே தான். சுடுதண்ணியில் ஆட் பண்ணும்போது சீக்கிரம் வந்து சாஃப்ட் ஆகி வரும். அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்லையோ இல்லை பிளெண்டர்லையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். புளியில் ஒரு சில நேரம் அந்த கொட்டை நாரெல்லாம் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட நீட்டாக க்ளீனாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சு வரணும். மற்றது எல்லாமே நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்லையோ பிளெண்டர்லையோ போட்டு நீங்கள் ஃபைனாவோ இல்லை கொரகொரப்பாவோ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த ஊறுகாக்குனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தொக்கு செய்கிறீங்கனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் தொக்கு செய்ய போகிறீங்களோ 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு 20லேருந்து 25 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் நீங்கள் அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியிலேருந்து 2லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நிறைய உங்களுக்கு மீந்து போயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்தராக. இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வெந்து வரணும் அந்த தொக்கு. அப்பனா தான் உங்களுக்கு வந்து நிறம் மாறி வரும். இது கொதிச்சு வரும்போது பக்கத்தில் நிற்காதீங்க, கையில் அங்கங்கே தெரிக்கும். ஸோ வந்து தள்ளியே நின்றுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த தொக்கு வந்து ஃபுல்லாக எண்ணெயுமே வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நிறம் மாறி வந்துடும் உங்களுக்கு. இந்த தொக்கு செய்யும் போது அப்பப்போ லைட்டாக கிண்டி விடுங்க, இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். ஒருவேளை நீங்கள் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு அடி பிடிக்காது. நீங்கள் வந்து லேசான பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஸோ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா டார்க் பச்சை கலரில் வரும். உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து முன்னாடி இந்த கலர் இருக்காது, நல்லா டார்க் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அதுக்குன்னு தொக்கை ரொம்ப டார்க்காக ஆக்கிடாதீங்க, கசந்து போயிடும். அப்புறம் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. டார்க் பச்சையாக மருதாணி மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் சுட சுட வந்து இந்த தொக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹீட்டில் வந்து மூடி வைக்கும் போது அந்த மூடியில் வந்து வேர்த்துரும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈரப்பதமாகி சீக்கிரம் வந்து ஃபங்கஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் செஞ்சதே வேஸ்ட்டாக
போயிடும். ஸோ ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீங்கான் ஜாடிலையோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சாலும் சரி இல்லை கண்ணாடி பாட்டிலில் வச்சாலும் சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சிருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது கெட்டு போக சான்ஸே கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். எண்ணெய் மேலே மிதந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வராது. இந்த தொக்கை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் கொத்தமல்லியே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி சாப்பிட்றது மூலயமா உங்களுக்கு டைஜஷன், கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் சி, ஏலாம் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.